25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெறும் ஸ்டுடியோ வடபழனி. ஜனநாயகம் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்கும்படி ஜனவரி 2ஆம் தேதி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி E அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையின் போது சென்சார் போர்டு தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், தனி நீதிபதி முன்பு உள்ள வழக்குல 13 தாக்கல் செய்ய தங்களுக்கு அவகாசம் வழங்காமல் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்திருக்காங்க. ஆனா மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய அந்த உத்தரவை எதிர்த்து எந்த ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படாத நிலையில அந்த உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்காரு. இது தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்டது. படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது சம்பந்தமா சென்சார் போர்டு தான் இறுதி முடிவு எடுக்கும். ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் வழங்குவது சம்பந்தமா சென்சார் போர்டு தலைவர் இதுவரைக்கும் எந்த ஒரு இறுதி முடிவையும் எடுக்கல. மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்த நிலையில இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று வாதிடப்பட்டது. அதே சமயம் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல படத்துக்கு எதிரான புகார் தங்களுக்கு வழங்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனா படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதா தகவல் மட்டும்தான் தெரிவித்தாங்க. அந்த சம்பந்தமான எந்த ஒரு உத்தரவும் உங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. புகாரில் கூறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டன. சான்று வழங்குவது தொடர்பாக தகவல் தெரிவித்து 2 நாட்கள்ல சான்று வழங்க வேண்டும் என்றும் தயாரிப்பு நிறுவன தரப்புல வாதிடப்பட்டது. ரிலீஸ் தேதியை தெளிவுபடுத்தவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமேசான் OTT தளம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த படம் ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதுக்கு சான்று பெற வரைக்கும் அறிவிப்பு ரிலீஸ் தேதி அறிவிப்பதாக காத்திருக்கிறது ஒரு நடைமுறை தமிழ் திரையுலகில் கிடையாது. அதனால சான்று வழங்க பிறப்பித்த உத்தரவு சரிதான் என்ற வாதம் பட நிறுவன தரப்புல முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில இந்த வழக்குல ஜனவரி 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 25 அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கம் மற்றும் வகுப்பறைகள் கட்டித்தந்த சமூக சேவகர் டாக்டர் PT செல்வகுமார் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறுகிறது. இடம்பெறும் ஸ்டுடியோ வடபழனி.